உங்ககிட்ட பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. மாமா நான் பேசிதான் ஆகணும். நேத்து நீங்க எங்க போயிருந்தீங்க? காயத்ரிக்கும் தெரியாம உங்க அப்பாவுக்கு எங்க ஊர்ல யாருடைய தொடர்பு இருக்கு. மாமா அங்க யார பார்க்க போனார்னு வீராவுக்கு தெரியல சூர்யா. மரியாதையா உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஏய் நிறுத்துறியா? இதெல்லாம் எதுக்கு ஏன் கிட்ட கேட்டுட்டு இருக்க? போய் புருஷன் கிட்ட கேளு. இப்ப பேச வேண்டியது சுரேஷ், பேச வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. என்ன தெரியணுமோ அத அவன்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு ஏன் கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க? முதல்ல வெளிய போ. Just get lost. I say get lost. நீங்க எங்க போயிருந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க. என்னாச்சு தண்டபாணி? ஏன் என்னமோ மாதிரி பேசுறீங்க? செத்து போன கயல் இப்படி உயிரோட வருவா? நீங்க யாரையோ பார்த்துட்ட கயல் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஏய் என்னடா இது? எனக்கு தலையே சுத்துது. அம்மாடி ரேணுகா, இங்க பாருமா. என் புள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். பொய் சொல்றது, ஏமாத்துறது, பித்தலாட்டம் பண்றது, இதெல்லாம் அவனுக்கு சுட்டு போட்டாலும் வராதுமா. சார், நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கொண்டு வந்து கொடுத்த பணத்தை கொஞ்சம் எடுத்துட்டு வர முடியுமா? சுந்தரலிங்கம்னு ஒருத்தர் குடும்பத்தோட எரிச்சுக்கிட்டு செத்து போன அந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? நீங்க சொன்ன சுந்தரலிங்கத்தை பத்தியோ அவன் குடும்பத்தோட எரிச்சுக்கிட்டு எல்லாரும் செத்து போனதை பத்தியோ நான் ஒரு தடவை கூட நினைச்சு பார்த்தது இல்லம்மா. ஆனா இப்ப நீங்க கேட்டதுமே எல்லாமே நேத்து நடந்த மாதிரி பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வருது. சுந்தரலிங்கம் எப்படி செத்து போனாரு? குடும்பத்தோட ஒருத்தர் எரிச்சுக்கிட்டு சாகுறாருன்னா நிச்சயமா அதுக்கு வேற ஏதாவது ஒரு ரீசன் இருந்திருக்கணும். உண்மையிலேயே அது தற்கொலையா இல்ல யாராவது அவரை கொலை பண்ணிருப்பாங்களா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த சுந்தரலிங்கம் வாழ தெரியாம வாழ்ந்த மனுஷன். ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சுட்டு எந்த கடனையும் அடைக்க முடியாம அவன் செத்ததுக்கு அப்புறமும் 10 பேர்கிட்ட சாபம் வாங்கினான். வெக்கமா இருக்குங்க. கேவலம்னா இதுதான். கம்பீரம் செத்து போறதுன்னா இதுதான். இந்த பொய் உங்க வாழ்நாள் பூரா உங்க கம்பீரத்தை கொண்டுகிட்டே தான் இருக்கும். உங்க முகத்துல பொலிவுங்கிறது என்னைக்குமே வரவே வராதுங்க. ஏண்டா இப்படி சாகறதுக்குனே வரீங்க? விளங்காதவனுங்களா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த விவகாரத்துல நீ தலையிடாத, உன் உசுறு போயிடுன்னு சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையாடா? ஏண்டா இப்படி வந்து சாகுறீங்க? கொலைகாரன் இல்ல சார். கொலைகாரன் இல்லம்மா, கொலைகாரி. அடுத்த வேலை அடுப்பறிக்க கூட காசு இல்லடா. உன் கால வேணா விளற. என்ன கைவிட்டாதடா தர்மா. நீ மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டா நான் என் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழி இல்ல தர்மா. ஆனா உங்க தம்பி சுந்தரலிங்கத்தை பத்தி நீங்க சொல்ல போற வார்த்தைய வச்சுதான் நம்மள துரத்திட்டு இருக்கிற கொலைகார யாருன்னு நாம கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்? மரியாதையா வெளியில போ.
மாமா ப்ளீஸ். ஏய் முதல்ல நீ வெளியில போ. சார் நீ எப்படி கேட்டாலும் சரி, எத்தனை விதமா கேட்டாலும் சரி, என் வாயில இருந்து ஒரு வார்த்தை வராது. சிக்கிக்கிட்டோமா? எடுத்துக்கிட்டு எங்க போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? இங்கே இருந்து கழுத்தை அறுத்துட்டு இருக்கியே, நல்லா இருப்பே நீ. அதுல என்ன டவுட்? நான் நல்லா தான் இருப்பேன். ஏன்னா என்கிட்ட பணம் இருக்கே. சீ, பொன்னாடி நீ பிசாசு பிசாசு. ஏண்டி என்ன இப்படி போட்டு பாடாப்படுத்துற? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சே. கரெக்ட். ஆனா எது நடக்கணும்னு நான் ஆசையா கனவு கண்டனோ அதுவும் நடந்துருச்சு. இந்நேரம் அவன் குடும்பம் இல்லாம போயிருக்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்க முயற்சி பண்றதும், அவங்க தப்பிக்கிறதும், போலீஸ் துரத்துறதும், மாட்டிக்கிட்டு தொலைச்சிங்கன்னா எல்லாமே மண்ணா போயிரும். என்னம்மா இது? என்னம்மா இங்க நடக்குது? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம இப்படி இருக்க போறோம்? தெரியலப்பா. எனக்கும் குழப்பமாவும் பயமாவும் இருக்கு. கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து யாரோ ஒருத்தன் நம்மளை எல்லாம் மிரட்டிட்டு இருக்கான். சுந்தரலிங்கம் செத்ததுக்கு அவங்க அண்ணன் தர்மலிங்கம் தானே காரணம். ஏய், யாருப்பா நீங்கலாம்? ஏன் சம்பந்தம் இல்லாம கேள்வி கேக்குறீங்க? உங்களுக்கு என்னடா வேணும்? நாங்க சம்பந்தம் இல்லாம வளரல பாட்டி. ஏய், நீங்க எல்லாம் யாருன்னு கேக்குறேன்ல. எதுக்காக இங்க வந்து என்னென்னமோ பேசி என்ன குழப்புறீங்க? எனக்கும் உங்களுக்கும் என்னடா சம்பந்தம்? போலீஸ்க்கும் உங்களுக்கும் சம்பந்தம் வராம இருக்கணும்னா தயவு செஞ்சு நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. என் மாமா குடும்பத்துல இருக்கிறவங்கள கொலை பண்ண ஆள் அனுப்புனது நீங்க தானே? அவன் கொலைகார பாவிடா. கூட பிறந்த தம்பின்னு கூட பார்க்காம என் மாப்பிளைய மண்ணோட மண்ணாக்கிட்டான்டா. புத்தி தெரியாத வயசுல 2 புள்ளைகளை வச்சுக்கிட்டு என் மாப்பிளையும் பொண்ணும் வாழ வழி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவன் சாகணும்டா. என் பொண்ணு மாப்பிளையும் சாகரத்துக்கு காரணமா இருந்தவன் அவன் உயிரோடையே இருக்க கூடாது. அவன் குடும்பம் சந்தோஷமா வாழக்கூடாது. ஏய் ஏய், யார் நீங்க? மரியாதையா உண்மையா சொல்லிடுங்க. சுந்தரத்தோட கையால் தானே நீங்க? அந்த ராஸ்கல் தானே உங்களை அனுப்பி வச்சது? சொல்லிடுங்க. யாரு யாரா இருந்தாலும் முன்னாடி வாங்க.